மகாபாரதத்தில் போருக்கு முந்தைய நாள் கிருஷ்ணர் சகுனியுடன் பகடை விளையாடி கொண்டிருக்கிறார். சகுனி கிருஷ்ணரை பார்த்து கேட்குறார், நீ பாண்டவர்களுக்கு உதவி செய்தான்னு பார்க்குற அப்படின்ட்டு. அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறார், வெற்றி தோல்வி எனக்கு இல்லை, நான் நடத்துறது லீலை. ஒரு பாத்திரத்தில் நிரப்பப்படுற தானியம் எது மேலே இருக்குது எந்த தானியம் கீழே இருக்குது அப்படின்னு பார்க்காம அது எல்லாமே கடைசியில் சமைக்கப்படணும், அவ்வளோதான். உலகத்தில் வாழும் ஜீவராசிகளும் அதில் மனுஷனும் அவரவர் இடத்துல இருக்காங்க. அதர்மம் சில மனுஷனை மேலே எழுப்பறதுனால அவங்க சீக்கிரமே காலனை அடைஞ்சிடுறாங்க. தர்மம் சில பேரை காக்கிறதுனால அவங்க தாமதமாக தான் காலனை அடையிறாங்க. இதில் சொல்ல வர்றது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியும் கடைசியில் காலனை அடைஞ்சே தீரணும். எப்போ எப்படி இருக்க போகிறோன்றது யாருக்கும் தெரியாத ஒன்று. அதனால் மோகம் கொண்டு வாழ வேணாம். மகாபாரத போரில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக செயல்படுறாரு. அவர் ஒரு சிறந்த ஆலோசகராக இருந்ததால் போர்களில் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருந்தது. போர் 18 நாள் நீடிச்சுது. 2 அணிகள்லையும் தளபதி இழந்ததுனால போர் நிறுத்தப்பட்டுச்சு. கிருஷ்ணரும் பாண்டவர்களும் கூடி ஒவ்வொரு நாளும் போருக்கான யுத்தியை வகுத்துக்கிட்டே இருந்தாங்க. கர்ணன் சேமித்து வைத்திருந்த அம்பை கடோத்கஜனை அனுப்பி அவன் மேலே செலுத்தப்பட்டுச்சு. அர்ஜுனனோட உயிர் காக்கப்பட்டுச்சு. இது கிருஷ்ணனோட போர் தந்திரத்தை காட்டின நிகழ்வு. பீஷ்மரை அழிக்க சிகண்டியை போர் தலைவியாக பயன்படுத்தப்பட்டுச்சு. போரில் பேரழிவு ஏற்பட்டுச்சு. கிருஷ்ணரை பாண்டவர்களுக்கு உதவாமல் இருக்கிறதுக்கும் போரில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கும் கிருஷ்ணரை சிறைப்பிடிக்க எண்ணினான் துரியோதனன். கர்ணனுக்கு கிருஷ்ணர் சொன்ன உபதேசம். கிருஷ்ணர் போரை நிறுத்தும் முயற்சியாக கர்ணன் கிட்ட பேசுகிறாரு. துரியோதனன் உண்மையான நண்பனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை பயன்படுத்தி அர்ஜுனன் மேலே அவனுக்கு இருக்கிற கோபத்தை உன் மேலே திணிச்சு இருக்கான். உன்னுடைய கவலைகளை மட்டுமே நீ ரொம்ப பெருசாக பார்க்குற கர்ணா. அதனால தான் உனக்கு புரியாத நட்பு கண்ணை மறைக்குது. அவன் உண்மையான நண்பனாக உன்னை நினச்சிருந்தா உன்னை வச்சு உலகத்தோட கவலைகளை தீர்த்து இருப்பான். அப்படி செய்யாமல் அநீதியோட பாதையில் உன்னை கூட்டுட்டு போகிறான் அப்படின்னு கர்ணனுக்கு கிருஷ்ணர் அறிவுரை கூறினார். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே சகோதர போரை சாத்தியக்கூறுகள் குறைஞ்சிடுச்சு. அதனால் கிருஷ்ணன் ஆதரவை யார் பெறுறாங்களோ அவங்க தான் அந்த போரில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ட்டு பலராமன் சொல்கிறாரு. துரியோதனன் வேகமாக கிருஷ்ணனுடைய ஆதரவு பெற முயற்சி பெறான். இந்த செய்தியை கேட்ட கிருஷ்ணர் தூங்குற மாரி நடிச்சிட்ருக்காரு. துரியோதனன் கிருஷ்ணனோட தலை பக்கத்தில் நின்று காத்துட்ருக்கான் துரியோதனன். இதற்கு இடையில் பாண்டவர்களோட இளவரசனான அர்ஜுனனும் கிருஷ்ணனை அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த கிருஷ்ணரை பார்த்துட்டு அவரோட கால் பகுதியில் போய் காத்துக்கிட்டு இருந்தான் அர்ஜுனன். கிருஷ்ணர் முதல்ல யாரை பார்க்குறாங்களோ அவங்க எதை வேண்டுறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்துருவார். கிருஷ்ணருடைய நாடகம் நோக்கம் நிறைவேறிச்சு. ஒரு வழியாக தூங்கி எழுந்தார் கிருஷ்ணர். தூங்கி எழுந்த உடனே முதல்ல பார்த்தது அவருடைய காலடியில் இருந்து அர்ஜுனனை பார்த்தாரு. அதற்கு அப்புறம்தான் தலைமாட்டில் இருந்த துரியோதனை பார்த்தாரு. அர்ஜுனனை பார்த்தனால, அர்ஜுனா உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு கேட்டார். முதல்ல வந்தவன் நான், என்கிட்ட எதுவும் கேட்காம அர்ஜுனனை பார்த்து கேட்குறீங்க அப்படின்ட்டு ஆணவத்தோடு துரியோதனன் வெளியேறினான்.